So daycare surgery. Day surgery is defined as the admission and discharge of a patient within the specific procedure within 12 hours of working day. So 12 hours வந்து daycare surgery. அதே இது இன்னொன்று 23 hours. 23 hours வந்து என்னன்னா it is called overnight admission ஆச்சுன்னா it is 23 hours stay. ஸோ டே கேர்னு ஒன்று இருக்கு, 23 hours ஸ்டேன்னு ஒன்று இருக்கு. ஸோ டே கேர் 12 hours, இது 23 hours. அப்புறம் இது இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. அடுத்த லைன் வெரி இம்பார்ட்டன்ட். டே சர்ஜரி இஸ் அ பேஷண்ட் பாத்வே, இட் இஸ் நாட் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ அந்த பாத்வே தான் கீழே காமிச்சிருக்காங்க 21.1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்றாரு, கன்சல்டன்ட் பார்க்குறாங்க, பார்த்ததுக்கு அப்புறமா டயக்னோசிஸ் அப்புறம் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணிட்டு ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்றாங்க. அப்புறமா ஷெட்யூல் அண்ட் அட்மிஷன், சர்ஜரி, ரிகவரி வந்து ரெண்டா பிரியலாம். ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அந்த சேம் டேலே 12 hours. அப்படி இல்லைன்னா அன்பிளான்ட் ஓவர் நைட் அட்மிஷன். இதுதான் வந்து இந்த பேஷண்ட் பாத்வே, இதுதான் வந்து டே கேர் சர்ஜரி. ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் அவுட் பேஷண்ட் சர்ஜரினா என்ன, இது குழப்பம் கொஞ்சம். இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனால் பயங்கரமா குழப்பம். அவுட் பேஷண்ட் சர்ஜரினா நாட் அட்மிட்டட் டு அ வார்ட் ஃபெசிலிட்டி, அது வந்து அவுட் பேஷண்ட் சர்ஜரி. சும்மா ஒரு டோனியல் ரிமூவல் அந்த மாதிரிலாம் நம்ம ஓபியா பண்ணி அனுப்புற ப்ரொசீஜர் எல்லாம். இன்னொன்று ப்ரொசீஜர் ரூம் சர்ஜரி. ஸோ ப்ரொசீஜர் ரூம் சர்ஜரி வந்து என்னன்னா சர்ஜரி நாட் ரிக்வயரிங் ஃபுல் ஸ்டெரைல் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதுக்கும் அவுட் பேஷனுக்கும் தான் குழப்பம். ஸோ வேர்ட்ஸ் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. அவுட் பேஷன்னா நாட் அட்மிட்டட் டு த வார்ட், ப்ரொசீஜர் ரூம்னா சர்ஜரி நாட் ரிக்வயரிங் ஃபுல் ஸ்டெரைல் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து டே ஆர் சேம் டே சர்ஜரி, இதான் வந்து டே கேர் சர்ஜரி, அட்மிட்டட் அண்ட் டிஸ்சார்ஜ் வித்தின் 12 hours. அப்புறம் ஓவர் நைட் ஸ்டேனா 23 hours அட்மிஷன் அண்ட் ஏர்லி மார்னிங் டிஸ்சார்ஜ். ஸோ 24 hours கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ், ஏர்லி மார்னிங்காக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்க. ஷார்ட் ஸ்டே சர்ஜரினா 3 days அப் டு 72 hours உள்ள ஸ்டே பண்ணியிருக்கிறது. ஸோ 5 மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் 2 தான் குழப்பம், மீதியெல்லாம் நமக்கு ஓரளவு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் பேஸ்ட் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆஃபீஸ் பேஸ்ட் கேர் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. அலோவ்ஸ் பேஷண்ட்ஸ் ரெடி ஆக்சஸ் டு ஹை ஸ்ட்ரீட் கேர். The downside is that the practice is usually limited to procedures under local anesthesia with or without conscious sedation. Use of GA is limited as this requires additional equipment and personnel. So local la பண்ற கேஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸ் பேஸ்ட் கேர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் அலோன் டே சர்ஜரி ஃபெசிலிட்டி. ஸ்டாண்ட் அலோன் டே சர்ஜரி ஃபெசிலிட்டி அப்படின்னா இட் இஸ் procedures performed in isolated facilities either on a remote site or in the campus of the parent hospital. The workload is free from interference from emergency admission. So main hospitalக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒன்று ரிமோட் ஃபெசிலிட்டியில் இருக்கும், இல்லை கேம்பஸ்குள்ளே இருந்தாலும் அது தனி பில்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ மெயின் ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சியோட எதுவுமே வராது, அது ஒன்று. ஸோ இதுலேயே வந்து த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து எல்லாம் லோக்கல், ரீஜனல் அனஸ்தீஷியா, மைனர் டு இன்டர்மீடியட் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஏ. ஸோ ஜிஏல பண்ணுவாங்க, பட் மைனர் ப்ரொசீஜர் மட்டும் தான் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா டு அவாய்ட் அன்பிளான்ட் ஓவர் நைட் அட்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட் இன்டகிரேட்டட் டே சர்ஜரி ஃபெசிலிட்டி. இது வந்து என்னன்னா it is structurally part of the hospital. Self-contained units have their own reception, ward, theater, recovery areas and functionally separate from the main hospital and potential disruption of admissions, emergency admission. The backup facilities of the main hospital are readily available. So standalone day surgery க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அது வந்து ரிமோட்டா இருக்கும், தள்ளி இருக்கும், உடனே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்காது. பட் செல்ஃப் கண்டெய்ன்ட் இன்டகிரேட்டட்னா அந்த வேர்ட் தான் கேட்ச். ஸோ இன்டகிரேட்டட் டே கேர் சர்ஜரியும் பிளஸ் த மெயின் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிட்ட இருக்கும், ரெடிலி அவைலபிள். ஸோ அதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் டே அண்ட் ஷார்ட் ஸ்டே ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது வந்து இட்ஸ் டைப் ஆஃப் யூனிட் தட் அலோஸ் கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் எதுவும் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு, சப்போஸ் அவங்களுக்கு அட்மிஷன் தேவை அப்படின்னா உடனே அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ளதும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான். ஸோ அபிலிட்டி டு எம்பார்க் ஆன் மோர் சேலஞ்சிங் டே சர்ஜரி கேசஸ் or consider day surgery on less fit patients. So less fit இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த இன்டகிரேட்டட் டே அண்ட் ஷார்ட் ஸ்டே ஃபெசிலிட்டி இன்டகிரேட்டடா இருக்க சென்டர்ஸ்ல எடுத்துப்பாங்க. அப்புறம் வேற எதுவும் இது எல்லாமே கதை தான். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூலாம் வளச்சு இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ ஏஜ் வந்து தேர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். எவ்வளோ வயசானவங்களா இருந்தாலும் ஃபிட்டா இருந்தா எடுத்துக்கலாம், அதான் ஏஜ்ல. அப்புறமா ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துருங்க, மெடிக்கல் யூஸ் பிசியலாஜிக்கல் ரேதர் தேன் குரோனலாஜிக்கல் ஏஜ். அப்புறம் ஏஎஸ்ஏ ஸ்டேட்டஸ் ஓவர் 2 ரிக்வயர்ஸ் கேர்ஃபுல் ரிவ்யூ. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, ஏஎஸ்ஏ 2க்கு மேல எடுக்க மாட்டோம்னு சொல்லல, ஏஎஸ்ஏ 2 மேல இருந்தாலும் எடுத்துக்கலாம், பட் கேர்ஃபுல்லா ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் பிஎம்ஐ இஸ் அண்டர் 40 அண்ட் திஸ் அலோன் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன். ஸோ பிஎம்ஐ வந்து 40க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, ஏஎஸ்ஏ 2க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன். அப்புறமா சோஷியல் வந்து ரெஸ்பான்சிபிள் அடல்ட் மஸ்ட் பி தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 24 hours ஃபார் த எல்டர்லி அண்ட் பேஷண்ட்ஸ் அட் ரிஸ்க் ஆஃப் கவர்ட் ப்ளீடிங். அப்புறம் ஹோம் கண்டிஷன்ஸ் நீட் டு பி சூட்டபிள், அதெல்லாம் கதை தான். சர்ஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அப் டு 2 hours
வரைக்கும் பண்ற சர்ஜரி எல்லாம் நம்ம டே கேரா பண்ணலாம். அப்புறம் பேஷண்ட் ஷுட் பி ஏபிள் டு ஈட் அண்ட் ட்ரிங்க். அப்புறம் கோமார்பிட்ஸ். ஸோ இதுல என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா ஏஎஸ்ஏ வந்து பிரிக்கிறாங்க. ஸ்டாண்ட் அலோன் யூனிட்ஸ்ல வந்து ஷுட் பி கன்ஃபைன் டு ஏஎஸ்ஏ 1 and 2. ஏன்னா பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸ்டாண்ட் அலோன் வந்து ரிமோட்டா இருக்கும். ஸோ ஃபிட்டா இருக்கிற பேஷண்ட் ஏஎஸ்ஏ 1, 2 மட்டும் தான் எடுப்போம். ஆனா ஏஎஸ்ஏ 3 இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ஹாஸ்பிட்டல் இன்டெகிரேட் யூனிட்ஸ். அதான் சொன்னாங்க லெஸ் ஃபிட் பேஷன்ஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இன்டெகிரேட் யூனிட்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ எவிடன்ஸ் டு சப்போர்ட் கேன்சலேஷன். அப்புறம் பிபி பாருங்க, பிபி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் 180, 110. 180, 110 கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் டயபெட்டிஸ்லயும் ஒரு வேல்யூ இருக்குது, HbA1c வேல்யூ பிலோ 8.5 இருக்கணும். அப்புறம் வெல் கண்ட்ரோல் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ், ஓகே அது கதை தான். ஸோ இதுல மெயின் பாயிண்ட் வந்து HbA1c ஷுட் பி லெஸ் தேன் 8.5. அப்புறம் ASA 1, 2, 3, 4, 5 என்னன்னு கொடுத்துருக்கான், தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல வந்து செகண்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன். ஸோ பேஷண்ட் ஷுட் பி பிளேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட். ஸோ யாரை நம்ம டே கேர் சர்ஜரியா பண்ணி அனுப்புறோமோ அவங்கள ஃபர்ஸ்டே ஆப்ரேட் பண்ணிடணும். ஏன்னா அப்பதான் கொஞ்ச நேரமாவது நமக்கு கிடைக்கும் அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு. ஸோ அது ஒண்ணுதான். அப்புறம் சப்போஸ் ஆஃப்டர்நூன் லிஸ்ட்ல போட்டா அவங்கள வந்து லோக்கல்ல பண்ற கேஸ், அந்த மாதிரி பண்ற கேஸ் தான் வந்து ஆஃப்டர்நூன் லிஸ்ட்ல போடணும். நெக்ஸ்ட் எபிலெப்சி வந்து கான்ட்ரா இண்டிகேஷனா இல்ல நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷனா, அதுதான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டான், டயக்னோசிஸ் ஆஃப் எபிலெப்சி டஸ் நாட் கான்ட்ரா இண்டிகேட் டே சர்ஜரி. ஸோ அது என்ன மெடிகேஷன் எடுக்கிறாங்க அதெல்லாம் ப்ராப்பரா பார்த்தா போதும், அதான் அதுல பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒபிசிட்டிலையும் வந்து அது டெஃபினேஷன் ஆஃப் ஒபிசிட்டி தான் மோர் தேன் 13 கொடுத்துருக்கான். பட் அவங்க எதுவும் கட் ஆஃப் எதுவும் கொடுக்கல, இவ்வளோ கட் ஆஃப் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் மெயினா காம்ப்ளிகேஷன் தான் அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல. தேர் இஸ் அன் இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் நான் சீரியஸ் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் இன்ட்ராஆபரேட்டிவ்லி அண்ட் இந்த இன்டர்மீடியட் போஸ்ட் ஆபரேட்டிவ் ரிகவரி. 21.2 சம்மரி பாக்ஸ்ல இந்த ஒபிசிட்டி பத்தி கொடுத்திருக்க பாயிண்ட் என்ன சொல்றான்? Provided that the BMI is under 40, this alone is not a contraindication. அதான் சொல்றான் அவன் வந்து என்னன்னா BMI வந்து 40 கீழ இருந்தா பெட்டர், பட் 40க்கு மேல இருந்தா அது கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது அப்படின்றான். எங்கேயுமே ஓவர் 2 இருக்கு உங்களுக்கா இல்ல எல்லாத்துக்குமேவா? இல்ல அது ஜெனரலா சொல்றான். அது தனி பாயிண்ட், இது தனி பாயிண்ட். ஆக்சுவலா பின்னாடி வந்து என்ன சொல்றான்னா ஒரு இடத்துல எங்கேயோ BMI 40க்கு மேல இருந்தா சர்ஃபேஸ் ப்ரொசீஜர் 40 வரைக்கும் வந்து சர்ஃபேஸ் ப்ரொசீஜர் பிளான் பண்ணா. ஆமா சார் 38 அது அடுத்த பேஜ்ல வருது. அதான் அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்டே அதுதான், நான் அதான் அடுத்து சொல்ல வந்தேன். சோ அது அடுத்து 304 வந்துருங்க. சோ அதுல வந்து என்னன்னா இது ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கான். சர்ஃபேஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு 40 வரைக்கும் பண்ணலாம், லாப்ரோஸ்கோபில 38 வரைக்கும் பண்ணலாம். பட் ஆனா இதை விட அதிகமா இருந்தாலும் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் நாட் அ கான்ட்ராஇண்டிகேஷன். இப்ப சப்போஸ் क्वेश्चन இப்படி கேக்குறான்னு வைங்க, இப்ப 45 ஒருத்தனுக்கு BMI இருக்கு, இஸ் இட் அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷன்? கிடையாது, அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் அ கான்ட்ராஇண்டிகேஷன், பட் சேஃப் BMI வந்து சர்ஃபேஸ் ப்ரொசீஜருக்கு 40, லாப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் 38. அந்த பாக்ஸ்ல அதான் சொல்றான். அது வந்து இட் இஸ் நாட் அலோன் அ கான்ட்ராஇண்டிகேஷன். சோ அப்படிதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பாத்துக்கோங்க, இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஸ்டேட்மெண்ட். சர்ஃபேஸ் ப்ரொசீஜர்னா 40, லாப்ரோஸ்கோபிக்னா 38. ஸோ நெக்ஸ்ட் ஆன்டிகோஆகுலன்ஸ்லயும் ஃபுல்லா கதை தான், அது சும்மா டிஸ்கஸ் வித் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் கிரைட்டீரியா வந்து ஜேர்னி டைம் ஆஃப் 1 hour ஆர் லெஸ் ஷுட் பி தேர். அப்புறம் சர்ஜிக்கல் கிரைட்டீரியா வந்து பேஷண்ட்ஸ் அண்டர்கோயிங் ப்ரொசீஜர் அப் டு 2 hours தான் பண்ணணும். அப்புறமா இது சப்போஸ் அப்டாமினல் கேவிட்டி என்டர் பண்ற மாதிரி இருக்கு, தொராசிக் கேவிட்டி என்டர் பண்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மினிமல் ஆக்சஸ்ல தான் பண்ணணும், அப்பதான் உடனே ரிகவர் ஆகி போக முடியும் வீட்டுக்கு. அப்புறம் டிவிடி ப்ரொஃபைல் ஆக்சஸ்லாம் எடுத்துக்கணும், அதுதான். அப்புறம் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் பெருசா பாயிண்ட் இல்லை. ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து எப்போ வரும், அந்த சின்ன பாக்ஸ் பார்த்துக்கோங்க மேலே 21.3. ஸோ ஆன் ஆல் டே சர்ஜரி பேஷன்ஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணோம் ஏர்லி இந்த பேஷண்ட் பாத்வே. ஸோ பேஷண்ட் பாத்வேல ஏர்லியாவே நம்ம பண்ணிடணும். அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் வித் அனஸ்தெட்டிக் சப்போர்ட், ஓகே. அப்புறம் ஷெட்யூலிங், பெரிய ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஷெட்யூலிங் தான் அப்போ நம்ம பார்த்த அதே பாயிண்ட் தான், ஷுட் பி ஏர்லி ஆன் த மார்னிங் லிஸ்ட். ஃபர்ஸ்டே வந்து கேஸை போட்டுடணும், டே கேர் கேஸை. அப்புறமா இன்னொன்று டே கேஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேஸ். இப்போ இன்னொன்று ஒரு எலெக்டிவ் கேஸ், ஒரு பெரிய ப்ரொசீஜர், இப்போ ஒரு சப்போஸ் விப்பிள்ஸ் போஸ்ட் பண்றாங்க, அதையும் ஒரு டே கேர் சர்ஜரியும் இப்போ போஸ்ட் பண்றாங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் போடுறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கும். டே கேர் சர்ஜரி கேஸை ஃபர்ஸ்ட் போட்டால் தான் நம்ம அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியும். விப்பிள்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டால் தான் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ல ரொம்ப நேரம் இழுக்குது அப்படின்னா அதையும் நம்ம ப்ராப்பரா முடிக்க முடியும். ஸோ எதை போடுறதுன்னு ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் கேஸ் மேபி inappropriately delayed if the day case is scheduled first. Conversely, if a day care patient is scheduled later, there is a risk of cancellation or unplanned overnight admission. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. அப்புறம் அனஸ்தீசியா அனல்ஜீசியால ஓபியாய்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பேராகிராஃப்ல ஒரு 4th லைன், TIVA total intravenous anesthesia techniques using propofol are popular and offer the advantage of reducing post-operative nausea vomiting. So total intravenous anesthesia கொடுத்தா post-operative nausea vomiting கம்மியா இருக்கும். அப்புறம் அதே மாதிரி anesthetists should use short acting opioids. ஓபியாய்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஃபென்டனில், ஆல்ஃபென்டனில் அந்த மாதிரி ஷார்ட் ஆக்டிங் யூஸ் பண்ணணும், அப்பதான் PONV வராது.
அப்புறம் மார்ஃபின் யூஸ் பண்ணா ஸ்மால் டோஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோனா less than 0.1 mg/kg மட்டும் தான் மார்ஃபின் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் லாங் ஆக்டிங் லோக்கல் அனஸ்தெட்டிக் such as bupivacaine should be injected into the wounds. ஸோ wound site நம்ம லோக்கலாக அப்படியே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி விட்டுருந்தோம். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து தெரிஞ்ச பாயிண்ட் தான். ரியாக்ஷனரி ஹெமரேஜ்னா என்ன, செகண்டரி ஹெமரேஜ்னா என்ன, அதான் சொல்றாங்க. ஸோ இப்போ டான்சிலெக்டமி நம்ம டே கேரா பண்ணி அனுப்புறோம்னா மினிமம் நம்ம 6 ஹவர்ஸ்க்கு அவங்களை வந்து ஹோல்டு பண்ணணும். ஏன்னா அதுதான் 6 ஹவர்ஸ் தான் தி மோஸ்ட் ப்ராபபிள் டைம் ஃபார் ரியாக்ஷனரி ஹெமரேஜ், ஏதாவது நாட்டு ஸ்லிப் ஆகி ப்ளீட் வர்றதுக்கு. அதே மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் கோலிஸ்டெக்டமி பண்றோம், சிஸ்டிக் ஆர்டரி ஸ்டம்ப் எதுவும் விட்டுருச்சு அப்படின்னா உள்ள நடக்கிற ப்ளீட் வந்து ஃபிட்டா இருக்கிற பேஷண்ட்ஸ்ல ஃபர்ஸ்டே தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 15% பாடி பிளட் வால்யூம் லாஸ் ஆனாதான் சைன்ஸ் ஆஃப் ஹைப்போவோலியமாவே வரும். ஸோ அதுதான் டேஞ்சர் இன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இஸ் கவர்ட் ஹெமரேஜ். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஹெமரேஜ் தான் டேஞ்சர், அதுதான் பாயிண்ட். அப்புறம் இந்த பாக்ஸ் பாத்துருங்க. ஆப்டிமல் அனல்ஜீசியா வந்து ஸோ மல்டிமோடல் அனல்ஜீசியா வித் பாராஸ்டமால் அண்ட் NSAIDs should be given ப்ரீஆபரேட்டிவ்லி. அப்புறம் லாங் ஆக்டிங் லோக்கல் அனஸ்தெட்டிக் இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு த wound. அப்புறம் கேர்ஃபுல் டோசிங் ஃபார் இன்ஹலேஷனல் அண்ட் இன்ட்ராவீனஸ் ஏஜென்ட்ஸ் டு மெயின்டைன் அனஸ்தீஷியா. அப்புறம் லாங் ஆக்டிங் ஓபியாய்ட்ஸ் such as morphine, அவாய்ட் லாங் ஆக்டிங் ஓபியாய்ட்ஸ் லைக் மார்ஃபின். ஸோ மார்ஃபின் யூஸ் பண்ணா 0.1 mg/kg தான் டோஸ் கொடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் எலெக்டிவ் டே சர்ஜரி பாயிண்ட் வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாராஸ்டமால் NSAID should be given pre-operatively. ஓகே ஓகே ஓகே. ப்ரீஆப்பா கொடுக்கணுமா போஸ்ட் ஆப்னு தான் நினைப்போம். ஸோ ப்ரீஆப்பாவே கொடுத்து வச்சிரணும் அப்படின்றான். ஸோ நெக்ஸ்ட் எலெக்டிவ் டே சர்ஜரி. எலெக்டிவ் டே சர்ஜரியில என்ன பாயிண்ட்னா ஒரு 6வது 7வது லைன் வந்துருக்கு. The risk of post-operative hemorrhage occurs once the patient returns home and is often stated as the major reason to keep the patient in hospital overnight. ஸோ அதான் பிரச்சனை. மோஸ்டா வந்து ரியாக்ஷனரி ஹெமரேஜ், அடுத்த நாள் வர்ற ஹெமரேஜ் எல்லாமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும். அப்புறம் திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்லலாம். ரியாக்ஷனரி ஹெமரேஜ் commonly occurs in 4 to 6 hours after surgery, but the patient is unlikely to have been discharged. அப்புறம் செகண்டரி ஹெமரேஜ் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பேஷண்ட் ஓவர் நைட் ஸ்டே வச்சாலும் அவனுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வர செகண்டரி ஹெமரேஜை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்டரி ஹெமரேஜ் வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம நமக்கே தெரியும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஈவன் இஃப் த பேஷண்ட் ஹேட் ஸ்டேட் ஓவர் நைட், தீஸ் போஸ்ட் ஆபரேட்டிவ் ப்ளீட்ஸ் ஆர் ஸ்டில் லைக்லி டு அக்கர் when the patient returns home. அப்புறம் இது வந்து ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் நாசியா அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துருக்கான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம வந்து டக்குன்னு தப்பா போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் ஆபரேட்டிவ் நாசியா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ட்ரக் என்ன, நம்ம மைண்டுக்கு வர்றது ஆன்டான்சிட்ரான் தான். பட் அது வந்து ஃபர்ஸ்டா கொடுக்குற ட்ரக் கிடையாது, அது செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து சைக்ளிசின், ப்ரோக்ளோர்பெராசின். ஸோ இந்த இதை நம்ம ப்ரோட்டோகால் பார்க்கலாம்னா கண்டிப்பா தப்பா தான் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்ளிசின் அண்ட் ப்ரோக்ளோர்பெராசின். ஃபர்ஸ்ட் ஹைட்ரேட் த பேஷண்ட் அண்ட் IV சைக்ளிசின் ப்ரோக்ளோர்பெராசின். 1 ஹவருக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணி திருப்பி சரியாகலனா தான் செகண்ட் எமெட்டிக் ஆஃப் சாய்ஸ் தான் வந்து ஆன்டான்சிட்ரான் அண்ட் டெக்ஸாமெத்தசோன். அப்புறம் இது கொடுத்ததுக்கு அப்புறமா பேஷண்ட் இஸ் ஹைட்ரேட்டட் அண்ட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். ஸோ இது பார்த்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைக்ளிசின், ப்ரோக்ளோர்பெராசின். அப்புறம் ஹெமரேஜ் அந்த பாக்ஸ் அது ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கேஸ் வந்து நம்ம டே கேரா பண்ணலாம். ஸோ வால்யூம் ப்ரொசீஜர்ஸ் வேர் 40% ஆர் மோர் ஷுட் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் டே கேர் பேசிஸ். ஸோ அப்டாமினல்ல ஹெமராய்டு எல்லாம் அந்த பாட்டம் கேஸு. அப்புறமா ஹெர்னியா ரெக்கரண்ட் ஹெர்னியா வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றான். அப்புறம் லேப் கோலி, லேப் ஃபண்டாப்ளிகேஷன், பைலோனைடல் சைனஸ், பிரெஸ்ட்ல வந்து பயாப்சி, எக்ஸிஷன், ட்ரூ கட்டு, சென்டினல் லோடு எல்லாம். அப்புறமா ஜெனிட்டோயூரினரியில வந்து இதுல லேசர் ப்ராஸ்டேட்டெக்டமி பண்ணலாம். அப்புறம் ஆர்கிடெக்டமி, சர்க்கம், எக்ஸிஷன் ஆஃப் ஹைட்ரோசீல், வெரிகோசீல், எபிடிடமிஸ் எல்லாம். ஆர்த்தோல வந்து டுபிட்ரின்ஸ் ஃபேஷியெக்டமி, கார்பல் டனல் ரிலீஸ், தெரப்பியூட்டிக் ஆர்த்ரோஸ்கோபி ஆஃப் நீ ஆர் ஷோல்டர், பனியன் ஆபரேஷன், ரிமூவல் ஆஃப் மெட்டல். வாஸ்குலர்ல வெரிகோஸ் வெயின்ஸ், தொரக்கோஸ்கோபிக் ஸ்பிளான்ச்சினிக் சிம்பதெக்டமி. தொரக்கோஸ்கோபிக்கா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. ரிகரண்ட் இன்குவைனல் ஹெர்னியா அதை நோட் பண்ணிக்கணும். ஆமா நம்ம அது சரி கஷ்டமான கேஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா ஆனா இது வந்து டே கேர்ல பண்றாங்க. டே கேர்ல பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி டே கேர் சர்ஜரி. ஸோ எமர்ஜென்சில என்னென்ன டே கேர் சர்ஜரி கேஸ்னா, இன்சிஷன் ட்ரைனேஜ் ஆஃப் ஆப்சஸ் கேன் பி சேஃப்லி பெர்ஃபார்ம்டு, அது ஒன்று. அப்புறம் செகண்ட் பேராகிராஃப்ல டே கேஸ் அதுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் பெர்ஃபார்ம்ட் ஏர்லி இன் த டே, த சர்ஜரி rather than the pathway may be defined as day case. So day care surgery na அந்த pathway நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்த pathway பேர் தான் day care surgery. அந்த பண்ற ப்ரொசீஜர் பேர் வந்து day case. So surgery is called day case. அதுதான். இது ஏதாவது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டா கேட்பாங்க. ஸோ எமர்ஜென்சி பாத்வே பார்த்துக்கோங்க கீழே. ஸோ எமர்ஜென்சியா அட்மிஷன் வருது. ஸோ ஏபிசின்னு மூணு அவுட்கம்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னன்னா, நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டு அண்ட் பிளான் ரீஅட்மிஷன். ஸோ கொஞ்சம் செமி எலெக்டிவ் மாதிரினா வீட்டுக்கு அட்மிட்டு
நம்ம சர்ஜரி அன்னைக்கு அவங்களை திருப்பி அட்மிட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு சேம் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எமர்ஜென்சி வர அட்மிஷனை அப்படியே அட்மிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்றது. அதான் வந்து பி. அடுத்து சி வந்து என்னன்னா கிளினிக்கல் ஆர் டயக்னாஸ்டிக் டிலே. நம்ம அட்மிட் பண்றோம், டயக்னாஸ்டிக் டிலே ஆகுது, பட் டிலே ஆனாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு சேம் டே டிஸ்சார்ஜ் பண்றோம். இந்த 3 பாத்வேஸ் தான் எமர்ஜென்சி சர்ஜரி பாத்வேஸ் ஆஃப் டே கேர் சர்ஜரி. அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் என்னென்ன பண்றோம் அது இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கு. ஆர்த்ரோஸ்கோபி, பயாப்சி ஆஃப் டெம்போரல் ஆர் லிம்ஃப் நோட், அது என்ன எமர்ஜென்சின்னு தெரியல. அப்புறம் இவாக்குவேஷன் ஆஃப் ரீட்டைன் ப்ராடக்ட் ஆஃப் கன்சம்ஷன், ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா அதுவும் பண்றாங்க. இன்சிஷன் ட்ரைனேஜ், கே வயரிங், லேப் அப்பெண்டிக்ஸ், லேப் ஓவேரியன் சிஸ்டெக்டமி, அப்புறம் ஃப்ராக்சர் ரிடக்ஷன், இன்டர்னல் ஃபிக்சேஷன், டெண்டன் ரிப்பேர். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து அந்த டிஸ்சார்ஜ்ல பின்னாடி இந்த பாக்ஸ் தான் பாயிண்ட். இந்த பாக்ஸ் டேபிள் 21.4. ஸோ யார் யார் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? வைட்டல் ஸ்டைன்ஸ் ஸ்டேபிள் ஃபார் அட்லீஸ்ட் 1 hour, கரெக்ட் ஓரியன்டேஷன் டு டைம் பிளேஸ் பர்சன், அப்புறமா அடிக்குவேட் பெயின் கண்ட்ரோல் வித் சப்ளை ஆஃப் ஓரல் இது கேட்டாங்க ஒரு மார்க்ல. ஐவியா கொடுக்கறது தான் அது வந்து மாத்தி கேட்டிருந்தான். பட் ஐவி அனஸ்தீஷியால வந்து பெயின் கண்ட்ரோல் ஆகிறது மேட்டர் கிடையாது, ஓரல்லே பெயின் கண்ட்ரோல் ஆகணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹவு டு யூஸ் ஓரல் அனர்ஜீசியா சப்ளைடு. அப்புறம் அபிலிட்டி டு ட்ரெஸ் அண்ட் வாக்கு, மினிமல் நாசியா, இதுவும் முக்கியம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். மினிமல் நாசியா, வாமிட்டிங், டிசினஸ் இருக்கலாம், அது இருந்தாலே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் இன்னொரு கன்ஃபியூஸ் ஆகுறது மினிமல் ப்ளீடிங் ஆர் வூண்ட் ட்ரைனேஜ். மினிமலா வூண்ட் ப்ளீடிங் ட்ரைனேஜ் இருந்தாலுமே நம்ம அனுப்பிடலாம். அப்புறம் ஹேஸ் டேக்கன் ஓரல் ஃப்ளூயிட்ஸ், ஹேஸ் பாஸ்ட் யூரின், ரெஸ்பான்சிபிள் அடல்ட் டு டேக் கேர், ரிட்டன் அண்ட் வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடணும் அபவுட் போஸ்ட் ஆப் கேர். அப்புறம் நோஸ் வென் டு கம் பேக் ஃபார் ஃபாலோ அப். அப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துடணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் வந்து ஓரல் அனல்ஜீசியா, அப்புறமா மினிமல் ப்ளீடிங் ஆர் வூண்ட் ட்ரைனேஜ், மினிமல் நாசியா, வாமிட்டிங், டிசினஸ் இதெல்லாம் இருந்தாலே அனுப்பிடலாம். அப்புறம் சாலிட் தேவையில்லை. ஆமா, ஓரல் ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் எடுத்துக்க முடியுதுனாலே அனுப்பிச்சிடலாம். அப்புறமா ஜேர்னி டைம் வந்து 1 hour தான் இருக்கணும். வைட்டல்ஸ் வந்து 1 hour ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ 1 hour வருது, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோ இந்த சாப்டர் வந்து இந்த மெயின் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்ஸ் பார்த்துடணும் நம்ம திருப்பி. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் பிரச்சனை. இவங்க இந்த மாதிரி சின்ன சாப்டர் நம்ம ஸ்கிப் பண்ற சாப்டர்ல இருந்து ஏதாவது இப்படி கேட்டு விட்டாங்கன்னா கடியாயிரும். அந்த பேஜ் நம்பர் 306ல அந்த டப்பா கீழ செகண்ட் பேரா சொல்லு. டே கேஸ் அது வந்து என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதாவது டே கேர் சர்ஜரி வந்து இட் இஸ் நாட் a procedure, it is a pathway. சோ அந்த பாத்வேல சர்ஜரியை வந்து டே கேஸ் அப்படின்றோம் if performed early. சோ இப்போ அந்த பாத்வேல ரைட் சைடு பாக்ஸ் கீழ 21.3 க்கு கீழ செகண்ட் பேராகிராஃப். When designating an emergency day surgery pathway, traditional day surgery selection criteria are ignored with clinical judgment to determine whether patients are appropriate for day surgery. Only absolute contraindications are the day case லே emergency day surgery pathway ன்னு ஒன்னு இருக்குல்ல, அதுல வந்து நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற செலக்ஷன் கிரைட்டீரியாவை அவாய்ட் பண்ணுங்கறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும். அதுல வந்து only absolute contraindication are systemic sepsis, unstable diabetes, major comorbidities, and if parenteral rather than oral anesthesia is required. இதெல்லாம் தான் contraindication for emergency day surgery. சோ மத்தபடி இருந்துச்சுனா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. டிஸ்சார்ஜ்ல வந்து யார் பண்ணுவானா trained day surgery nurse, pre anesthetic workup on trained specialist nursing team with support from anesthetist. நம்ம யோசிப்போ டாக்டர் அப்படி கூட குழப்பம் ஆப்ஷன்ல. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் wound healing chapter 3, wound healing and tissue repair. Introductionல the last line, a clean incised wound in a healthy person where there is no skin loss will follow a set of pattern as outlined. அதான் கொடுத்திருக்கான். அதுல தான் இந்த clean cut. ஓகே பிரேம், இது chapter 3 wound healing and tissue repair. அது clean incised wound in a healthy patient where no skin loss, அதுதான் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் 1 step 2 step 3 அப்படி ஃபாலோ பண்ணும். 3 phases இருக்கு. இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், அடுத்து ரீமாடலிங் ஃபேஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். அடுத்து செகண்ட் பேரால the inflammatory phase begins immediately after the wounding and last 2 to 3 days. இது important.
So bleeding is followed by step of events கேட்பான். So bleeding is followed by vasoconstriction and thrombus formation to limit the blood vessel. அதுக்கடுத்து platelets வரும். Platelets releases ADP which causes thrombocytic aggregates to fill the wound. Okay, first vasoconstriction, அப்புறம் platelets வருது. Platelets வந்து ADP வரனால அடுத்து thrombocytesலாம் வருது. So when the bleeding stops, the platelets then release several cytokines from their alpha granules. The alpha granules is important. Okay, platelets release cytokines from the alpha granules. So என்னென்னனா PDGF, அடுத்து platelet factor 4, அப்புறம் transforming growth factor beta. Okay, PDGF, platelet factor 4, அது platelet factor 4 தான் குழப்பம். PDGF, TGF beta எழுதிடலாம். So these attract, இதுக்கப்புறம் தான் வந்து inflammatory cells such as PMN, macrophages அதெல்லாம் வரும். So platelets and local injured tissue release the vasoactive amines. அடுத்து கடைசியா vasoactive amines என்னன்னா histamine, serotonin, prostaglandin இதெல்லாம் ரிலீஸ் ஆகி vascular permeability இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அந்த இடத்துக்கு வரும். மேக்ரோஃபேஜஸ் வந்து ஸ்கெவெஞ்சர்ஸா ஆக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டியும் காஸ் பண்ணும் இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஸோ அடுத்த எம்சிக்கு த இனிஷியல் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் செல்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை ஃபைப்ரின். ஓகே, விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபைப்ரினோஜன். அடுத்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அடுத்து எப்போ இருந்து வருதுன்னா தேர்ட் டேல இருந்து தேர்ட் வீக் வரைக்கும் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் த ஃபைப்ரோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி with the production of collagen and ground substance, that is glycosaminoglycans and proteoglycans and angiogenesis. So proliferative phase la dhaan idellame varudhu, fibroblast, ground substance, angiogenesis and reepithelialization of the wound surface. Fibroblasts require vitamin C. The wound tissue formed in the early part of this phase is called as the granulation tissue. Okay, granulation tissue comes in the early stage of the proliferative phase. Adutha in the later part of this phase there is an increase in the tensile strength of the wound due to increased collagen, which is at first deposited in a random fashion and type 3 collagen. Later on the type 3 வந்து type 1 மாறும், அது வந்து remodeling phase ல வந்து நடக்கும். So first random fashionly type 3 collagen is formed. இது எந்த phase னா proliferative phase. So அடுத்து this proliferative phase with increased collagen deposition is associated with wound contraction, which reduce the surface area of the wound over the first 3 weeks of the healing. So surface area of the wound எப்போ குறையுது அப்படின்னு கேட்பான். நம்ம ரீமாடலிங் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ surface area of the wound is reduced in this proliferative phase itself, later phase of the proliferative phase. அடுத்து லாஸ்டா remodeling phase, it is characterized by the maturation of the collagen, that is type 1 replacing type 3 until a ratio of 4:1. Type 1 should be more, அதான் mature, so it should be more, 4:1 ratio. There is realignment of the collagen fibers along the lines of tension. ரேண்டமா இருக்கிறது அலைன் ஆயிரும். Then there will be decreased wound vascularity and wound contraction due to fibroblast and myofibroblast activity. This maturation of collagen leads to increased tensile strength in the wound. So maximum tensile strength in the wound is at 12 weeks post injury, but it represents only approximately 80% of the normal skin strength and it never returns to normal. இதை கொடுக்கல, true statement. Okay, ஸோ அடுத்து இந்த டயக்ராம் 3.1 பார்க்கணும். இந்த டயக்ராமே அப்படியே கொடுப்பான். இந்த கொடுத்துட்டு எந்த ஃபேஸ் அப்படின்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராம் வந்து ஏர்லி இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். அதில் வந்து பிளேட்லெட் என்ரிச் பிளட் கிளாட், டைலேட்டட் வெசல்ஸ் அதெல்லாம் தெரியுது. லேட் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்ல வந்து நமக்கு இந்த ரவுண்ட் செல்ஸ் ரவுண்டா போடுவாங்க. ரவுண்ட் செல்ஸ்னா லிம்போசைட்ஸும் பிஎம்என்னும் வரும். அடுத்து தேர்ட் டயக்ராம் வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அதில் உள்ள பார்க்கலாம் கேபிலரி பட்ஸ் எல்லாம் அந்த ஊண்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்புறம் அங்கே ஃபைப்ரோபிளாஸ்ட் வருது. அடுத்து ஃபோர்த் ஃபேஸ் வந்து மெச்சூர்டு கண்ட்ராக்டட் ஸ்கார். அடுத்து இந்த சைடு ப்ரீவியஸ் பேஜ்ல சம்மரி 3.1 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஹீலிங் ஆஃப் த wound, சைட் ஆஃப் த wound, ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்டு, மெக்கானிசம் ஆஃப் wounding, இன்சிஷன், கிரஷ் அவல்ஷன், அப்புறம் கண்டாமினேஷன், லாஸ் ஆஃப் டிஷ்யூ, அதர் லோக்கல் ஃபேக்டர்ஸ்னா என்னென்னா vascular insufficiency, both arterial or venous insufficiency, previous radiation, pressure. For systemic factors வந்து malnutrition, vitamin mineral deficiency, diabetes, steroid usage, immunosuppressive conditions, smoking. Okay, அடுத்து கீழே ஒரு பாயிண்ட், இந்த explosion, the contamination may consist of tissues such as grown from another individual also. So அடுத்து normal healing in the specific tissues பார்த்துடலாம். பேஜ் 25ல ஃபர்ஸ்ட் போன். ஸோ
The phases வந்து அதே மாதிரி தான் போன்ல, பட் பெரியாஸ்டியல் and endosteal proliferation leads to the formation of the callus. So callus is formed by அப்படின்னு ஒரு MCQ கேட்பான். Endosteum or periosteum, both endosteal and periosteal proliferation. ஸோ அதுக்கடுத்து அது வந்து immature bone ஃபார்ம் ஆகும் consisting of osteoid. ஸோ இந்த ஆஸ்டியாய்டு மேல ஹைட்ராக்சி அப்படைட் வரணும் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி வரணும், அப்பதான் மெச்சூர் போன் வரும். ஸோ இந்த ரீமாடலிங் ஃபேஸ் the cortical structure and the medullary cavity are restored. ஸோ இதுவும் கேட்பான் போன் ஹீலிங்ல எப்போ வந்து இது வரும், அந்த கார்டெக்ஸ் மெடுலரி கேவிட்டி எப்போ வரும்னா ரீமாடலிங் ஃபேஸ்ல வரும். If the fracture ends are accurately opposed and rigidly fixed, callus formation is minimal and primary healing occurs. So this is the basis of fixing a fracture to minimize the callus formation. So if gap exists, then secondary healing may lead to a delayed union, non-union or malunion. அடுத்து nerve. So nerveல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா டிஸ்டலா என்ன நடக்கும், ப்ராக்சிமலா என்ன நடக்கும்? Distal to the wound, Valerian degeneration to the occurs. Proximally வந்து traumatic degeneration, ரெண்டு பக்கமும் degenerate ஆகும். Proximala வந்து traumatic degeneration till the last node of Ranvier. Okay, அதுக்கடுத்து regenerating nerve fibers are attracted to their receptors by neurotropism. அந்த வேர்டு நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் 3 லைன்ஸ், nerve regeneration is characterized by profuse growth of new nerve fibers which sprout from the cut proximal end. Overgrowth of these coupled with poor approximation may lead to neuroma formation. So neuroma formation is due to overgrowth of the new nerve fibers from the proximal end along with poor approximation. அடுத்து tendon. So tendonல வந்து there are two mechanisms how the nutrients and new vessels reach the damaged tendon. One is intrinsic blood supply. Intrinsicல வந்து which consists of the vincular blood flow and synovial diffusion. அப்புறம் extrinsic வந்து is because of the fibrous adhesion between the tendon and the tendon sheath. The random nature of the initial collagen produced means that the tendon lacks the tensile strength for the first 3 to 6 weeks. Okay, so இது important. 3 to 6 weeks வரைக்கும் tensile strength இருக்காது. So active mobilization prevents adhesion. Passive active குழப்புவாங்க. Active mobilize பண்ணணும் நம்ம. Prevents adhesion, limiting range of movements, but the tendon must be protected by splintage in order to avoid rupture of the repair. So அந்த tensile strength வர வரைக்கும் minimum 4 weeks வந்து இந்த புக்ல இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 4 weeks வரைக்கும் நம்ம சர்வீஸ்ல கொடுத்திருக்கான் சார். டென்சைல் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது வந்து 3 வீக்ஸ்னு கொடுத்திருக்கான். 3 to 6 னு கொடுக்கல, 3 வீக்ஸ்னு கொடுத்திருக்கான். அப்புறம் வந்து நர்வ்ல வந்து இந்த ப்ராக்சிமல் டீஜெனரேஷன் வந்து 1 to 2 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்கான் சார். ஓகே, 1 to 2 சென்டிமீட்டர் ப்ராக்சிமல் டீஜெனரேஷன். ப்ராக்சிமல்ல டிஸ்டல் 1 to 2 மில்லிமீட்டர் நினைக்கிறேன். மில்லிமீட்டர். ஆமா, சென்டிமீட்டர் பர் டேனா எவ்வளவு வளரும்? இல்ல சார், வளர்றது இல்ல சார். நான் சொல்றது ப்ராக்சிமல்ல டீஜெனரேஷன் வந்து 1 to 2 சென்டிமீட்டர் டீஜெனரேஷன். அதுவும் மில்லிமீட்டர் தான் நினைக்கிறேன். அது பார்த்து நீ குரூப்ல போடு. ஓகே சார். அப்புறம் இதுல யோகேஷ் அந்த ஹேண்ட் சர்ஜரியில ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, இதுல வந்து இப்போ நம்ம இம்மொபிலைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஹேண்ட்ல ஏதோ ஒரு இது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மைல்டா மொபிலைஸ் பண்ணாதான் அந்த அடெஷன் ஃபார்ம் ஆகாதுன்னு ஏதோ வரும்ல. ஆமா, கரெக்ட் தான். அதுதான் சொல்றேன். இல்ல மொபிலைசேஷன் பண்ணிட்டு ஆக்டிவா மொபிலைஸ் பண்ணணும். இதுலயே லாஸ்ட் பாரு, ஆக்டிவ் மொபிலைசேஷன் prevents adhesions limiting the range of the movement, but the tendon must be protected. ஸ்ப்ளிண்ட் பண்ணும், ஆனா மூவும் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஸ்ப்ளிண்டிங் வந்து 4 வீக்ஸா எவ்வளவுன்னு தெரியல. ஓகே, அடுத்து அப்நார்மல் ஹீலிங் போயிடலாம். அப்நார்மல் ஹீலிங்ல அந்த பாக்ஸ்லயே முக்காவாசி முடிச்சிட்டான். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் wound closure and healing வந்து பிரைமரி இன்டென்ஷன், செகண்டரி இன்டென்ஷன், டெர்ஷியரி இன்டென்ஷன். ஸோ பிரைமரி இன்டென்ஷன் என்ன, wound edges opposed, நார்மல் ஹீலிங் நடக்கும், மினிமல் ஸ்கார். அடுத்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்னா wound left open, heals by granulation, contraction and epithelialization, increased inflammation and proliferation, poor scar. So primary intention is almost normal healing. அடுத்து tertiary is also called as delayed primary, wound initially left open, edges later opposed when the healing conditions favored. இதுல கேக்குற MCQ வந்து split skin grafting is a type of which healing கேட்பான். It is a healed by the tertiary intention. Okay, also delayed primary split skin grafting வந்து. So next page போயிடலாம். Types of wounds tidy versus untidy. So the right side and the second பெரிய பரல fourth line. This is especially true in case of the explosion, bullets or other missiles
where the external wound itself may appear much smaller than the wider extent of the injured tissue deep to the surface. ஸோ அதான் செகண்ட் லுக் சர்ஜரி வந்து தேவைப்படலாம், நம்ம பார்க்கறத விட அதிகமா இருக்கலாம் டேமேஜ் அப்படிங்கிறான். ஸோ அடுத்து எனி எக்ஸ்ப்ளோஷன், லாஸ்ட் 3 lines, எனி எக்ஸ்ப்ளோஷன் where there are multiple victims at the same site or where there has been a suicide related explosion will carry the risk of tissue and viral contamination. Appropriate testing for ரெண்டு பண்ணும், hepatitis and HIV are required. So tidy versus untidy difference. So tidy na incised wound, clean, healthy tissue, seldom tissue loss. Untidyல வந்து crushed or avulsed, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Contaminated, devitalized, often tissue loss will be there. அடுத்து managing the acute wound. ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன், a bleeding wound should be elevated and a pressure pad applied. Clamps should not be put on vessels blindly because nerve damage is likely and vascular anastomosis is rendered impossible. In order to facilitate the examination, adequate analgesia or anesthesia maybe are required. So அடுத்து வந்து fourth para. So the use of copious saline irrigation or pulsed jet lavage where the instrumentation is in the pulsed jet lavage instrument ஓட diagram நெட்ல போட்டு பார்த்துங்க. இது யூஜி நீட்ல கேட்டிருக்கு, பிஜி நீட்ல நீட் பிஜில கேட்டிருக்கான். pulsed jet lavage where the instrumentation is available can be less destructive than the knife or scissor. So it is less destructive. ஆனா அதோட பிரச்சனை என்னன்னா பார்த்தோன்னா it can implant dirt into the deeper plane. Next, muscle viability is judged by 3 features. ஒன்னு கலர், இன்னொன்னு ப்ளீடிங் பேட்டர்ன், அடுத்து கண்ட்ராக்டிபிலிட்டி, அடுத்து ரிப்பேர் ஆஃப் நர்வ்ஸ். இது சாபிலையும் இருக்கு பிளாஸ்டிக் சாப்டர்ல. இஸ் டன் வித் 80 நைலான், யூஸ்வலி 80 or 10 மோனோஃபிலமெண்ட் நைலான். அடுத்து டெண்டான் ரிப்பேர், பர்டிகுலர்லி தோஸ் இன் த ஹேண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் ஏர்லி ஆக்டிவ் மொபிலைசேஷன். அதே பாயிண்ட் தான் சொல்றான். அடுத்து வந்து பார்த்தோன்னா அவ்வளவுதான். அடுத்து சம் ஸ்பெசிபிக் wound. ஃபர்ஸ்ட் பைட்ஸ். பைட்ல வந்து பார்த்தோன்னா and anaerobic and anaerobic organism prophylaxis is required as bite wounds typically have virulent bacterial counts. Okay, so ரெண்டுமே யூஸ் பண்ணோம். ரீசெண்டா கேட்டான்ல இதுல ஹியூமன் பைட்டா அனிமல் பைட்டா? டாக் பைட் சார். ரெண்டுத்துக்கும் ஆர்கனிசம் சொல்லுங்க. டாக் பைட்டுக்கு வந்து பாஸ்டுரல்லா மல்டோசிடா. ஹியூமன்ஸ்ல வந்து அதே இதுல இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுல இதே மாதிரி பாஸ்டுரா, எக்கினெல்லா கொரோடன்ஸா? ஆமா ஆமா. பட் அதுதான் மோஸ்ட் காமனான்னு தெரியல. அது வரும்னு தெரியும், மோஸ்ட் காமன் அதானு தெரியல. சரி நான் பார்த்து சொல்றேன். அது ஷுவர் இல்ல. So next, puncture wounds. Puncture wounds caused by sharp objects should be explored to the limit of the tissue blood staining. Okay, அடுத்து X-ray should be carried out in order to rule out the foreign body in the depth of the wound. அடுத்து hematoma, if large, painful or causing neural deficit, the hematoma may require release by the incision or aspiration. ரெண்டுமே பண்ணலாம். அடுத்து வந்து fat fractureனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So in the thigh or the gluteal region, there may be an associated disruption of fat in the form of fat fracture. This results with an unsightly groove but intact skin. Skin இருக்கும், ஆனா கீழே வந்து அப்படியே தொல்லன்னு டிஸ்பிளேஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃபேட். ஸோ அடுத்து untreated hematoma may also calcify and therefore require surgical exploration if symptomatic. So symptomatic calcified hematoma will require exploration. Then degloving injuries. Degloving last year NEET SS question. So occurs when the skin and the subcutaneous are stripped off by avulsion from the underlying fascia. Optionல வந்து skin plus subcutaneous plus fascia னு கொடுத்துனா அதை கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். So skin and subcutaneous should be avulsed from the underlying fascia, leaving the neurovascular structures, tendon or bone exposed. அடுத்து an obvious example of the open degloving is ring avulsion with loss of finger skin. Closed degloving, next page la, closed degloving may be a rollover injury typically caused by a motor vehicle over a limb. Okay, so open closed ரெண்டு இருக்கு. ஓப்பன்ல வந்து மெயினா வந்து ring avulsion injury சொல்றான். க்ளோஸ்ல வந்து வண்டி ஏறி போறது அவன் மேல. So such an injury will extend far further than that expected. So examination under anesthesia is required. இதுல வந்து இந்த fluorescein administration with IV when the patient is anesthetized, we can see the normal skin, perfused skin as yellowish green color or white ன்னு கூட சில எம்சிக்குள்ள கொடுக்குறான். நான் வயபிள் ஸ்கின் ஃபார் எக்ஸிஷன் இஸ் கிளியர்லி மேப்ட் அவுட். அடுத்து அனஃபிலாக்சிஸ் வந்து அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்.
Split skin graftings can be harvested from the degloved non-viable skin. இது வயபிளா நான் வயபிளா அப்படி வார்த்தையை குழப்போம். அப்படியே டீக்ளவுடு நான் வயபிள் ஸ்கின்ல இருந்து கூட நம்ம வந்து ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அடுத்து கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஸ்பேர் பார்ட்ஸ் ஆன்சர் அதாவது ஸ்பேர், அதாவது எப்படி இருந்தாலும் அது கரெக்ட் ஸ்போர் ஆன டிஷ்யூஸ்ல இருந்து இருக்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ். அடுத்து கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் ஃபர்ஸ்ட் சைன் வந்து பெயின் தான். So severe pain on passive movement of the affected compartment muscle, distal sensory disturbance, and finally the absence of the pulselessness is the late sign. Okay. Early sign enna pain on passive stretching ah simply pain ah? Pain da. வெறும் pain da. Pain on passive stretch வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம். அதே மாதிரி எஸ்எஸ்ஜி போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஏர்லி சைனா சிம்டமான்னு பார்க்கணும். நீங்க ஏர்லி சிம்டம்னு கேட்டாங்கன்னா பெயின், ஏர்லி சைன்னு கேட்டாங்கன்னா பெயின் ஆன் பாசிவ் ஸ்ட்ரெச்சிங். ஓகே. அப்புறம் இதுவும் அந்த எஸ்எஸ்ஜி போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டு ரிட்டர்னும் பெயின் தான். அடுத்து இந்த வேர்ட் பார்த்துக்கோங்க. ஏர்லி சைன்னா பாசிவ் ஸ்ட்ரெச். So they can occur with an open injury if the wound does not extend into the affected compartment. So இதுவும் ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். ஓப்பன் இன்ஜுரியில கூட கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் வரும். ஓகே, இஃப் த wound does not extend into the affected compartment. அடுத்து நெக்ஸ்ட்ல வந்து பிரஷர் கிரேட்டர் தேன் 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருந்தா ஃபேஷியாட்டமி பண்ணணும். ஃபேஷியாட்டமில வந்து நம்ம டீப் மசில் ஃபேஷியா வந்து ரிமூவ் பண்ணணும். இது வரைக்கும் அதாவது மசில் டீப் ஃபேஷியாவை கூட இன்க்ளூட் பண்ணணும். அது வரைக்கும் வெட்டணும். டீப் ஃபேஷியாவையும் இன்சைஸ் பண்ணணும். அடுத்து லோவர் லிம்புக்கு வந்து 2 இன்சிஷன்ஸ் போடணும். ஈச் பீயிங் லேட்டரல் டு த சப்கியூட்டேனியஸ் பார்டர் ஆஃப் த டிபியா. அது வந்து எப்படின்னா 2 போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் டு த பெரோனியல் அண்ட் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுரும். அப்படி 2 இன்சிடென்ட் போடுறதுனால. அடுத்து இன் கிரஷ் இன்ஜுரிஸ் தட் பிரசன்ட் செவரல் டேஸ் ஆஃப்டர் ஈவெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிரஷ் இன்ஜுரியில லேட் ஃபேஷியாட்டமி வந்து டேஞ்சரஸ். ஏன்னா மயோகுளோபின் ரிலீஸ் ஆகி நம்ம ரீனல் ஃபெயிலியர் போயிடும். ஸோ அதனால பண்ணா ஏர்லி கிரஷ் இன்ஜுரியில ஏர்லி ஃபேஷியாட்டமி பண்ணணும். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பெஸ்ட் வந்து ஆம்புடேட் பண்றது. Okay, once the viable and non-viable tissues have been demarcated. அடுத்து ஹை ப்ரெஷர் இன்ஜெக்ஷன் இன்ஜுரிஸ். ஹை ப்ரெஷர் இன்ஜெக்ஷன் இன்ஜுரியில வந்து காமன் சைட் எங்க இருக்குன்னா அந்த வந்து ஃபிங்கர் டு ஃபோராம். அதாவது வந்து இந்த அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. The liquid inject spreads along the facial plane, a common site being from finger to forearm. அடுத்து ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல் with wide exposure, removal of the toxic substance and thorough debridement. Pre-operative X-ray may be helpful where air or lead-based paint can be seen. So இது யோசிக்க மாட்டோம். ப்ரெஷர் இன்ஜுரியில இன்ஜெக்ஷன் இன்ஜுரியில எக்ஸ்ரே பண்ணணும். ஏன்னா லெட் இருக்கனால. So it should be note that the amputation rates are over 45%. இதுவும் ஒரு ஃபேவரட் நியூமரிக்கல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கேட்குறாங்க. ஓவர் 45% ஆம்புடேஷன் ரேட் இருக்கு. ஸோ டிலேட் ஆர் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர்ஃபோர் இன்அப்ராப்ரியேட். ஸோ ஏர்லியாக ட்ரீட் பண்ணணும். அடுத்து கிரானிக் வூண்டு. கிரானிக் வூண்டில் வந்து பார்த்தோன்னா லெஸ் தேன் 3 வீக்ஸ்னா ஒன்றும் இல்லை. மோர் தேன் 3 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா அதான் கிரானிக் வூண்டுன்னு சொல்கிறான். அட் எனி ஃபேஸ் மோஸ்ட் ஆஃப். ஸோ டிலே இன் த ஹீலிங் எந்த ஃபேஸில் நடக்கும்? இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்னால தான் வரும். ஓகே, டிலே இன் ஹீலிங் அக்கர் அட் எனி ஃபேஸ். அதுவும் ஒரு எம்சிக்யூ. இட் கேன் அக்கர் அட் எனி ஃபேஸ் பட் மோஸ்ட் ஆஃபன் அக்கர் இன் த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். அடுத்து லெக் அல்சர். லெக் அல்சர் மோஸ்ட் காமன் லெக் அல்சர்ஸ். மோஸ்ட் காமன் கிரானிக் வூண்டு வந்து லெக் அல்சர்ஸ் தான். அதுல மோஸ்ட் காமன் வந்து வெரிகோஸ் வெயின் தான் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்ல வந்து இது ஒரு நிமிஷம். கிரானிக் வூண்ட் டியூரேஷன் எவ்வளவு? 6 months 6 weeks-ஆ? இதுல வந்து 3 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஒரு இடத்துல 6 வீக்ஸ் கொடுத்து எங்க கொடுத்து வச்சிருந்தாங்க பார்த்தேன். இது டெய்லியே ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே, which is usually less than 3 weeks ன்னு கொடுத்துட்டான். ஓகே, which fails to heal in usually அப்படின்னா more than 3 weeks தான் வந்து கிரானிக் உண்டு. ஸோ அடுத்து செகண்ட் பேரா லெக் அல்சர்ல லாஸ்ட் ஒரு 8th லைன் மாதிரி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டட் இஃப் நான் ஆபரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஹஸ் ஃபெயில்ட் ஆர் இஃப் த பேஷண்ட் சஃபர்ஸ் ஃப்ரம் இன்ட்ராக்டபிள் பெயின். அடுத்து லாஸ்ட் 3 lines. The recurrence rate is high in venous ulceration and patient complaints with a regimen of hygiene, elevation and elastic compression is essential. அடுத்து etiology of leg ulcers அந்த சம்மரி பாக்ஸ். வீனஸ் ஆர்டீரியல் நமக்கு தெரியும். ஓகே,
லார்ஜ் வெசல்னா அத்தெரோஸ்க்ளரோசிஸ், ஸ்மால் வெசல்னா டயபெட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் இம்பார்ட்டன்ட், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், லூப்பஸ் அதெல்லாம் வரும். க்ரானிக் இன்ஃபெக்ஷன், டிபி, சிஃபிலிஸ், அப்புறம் நியோபிளாஸ்டிக் எட்டியாலஜி கூட இருக்கலாம். எஸ்சிசி, பிசிசி, சார்கோமா அதெல்லாம் கூட லெக் அல்சர் காஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ப்ரெஷர் சோர். ப்ரெஷர் சோர்ல வந்து எவ்வளோ இன்சிடென்ட்ஸ்? 5% ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட். ரேஞ்ச் வந்து 3 to 12%. அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து இந்திரா காந்தி ஸ்கூல், ஹெச்எம் ஆஃபீஸ், இஸ்கியம், கிரேட்டர் டொகாண்டர், சாக்ரம், ஹீல், மேலியோலஸ். மேலியோஸ்ல லேட்ரல் மேலியோலஸ், தென் மீடியல் மேலியோலஸ். தென் ஸ்டேஜிங் ஆஃப் ப்ரெஷர் சோர். அடுத்து நான் பிளான்ச்சபிள் எரித்திமா வித்தவுட் அ பிரீச் இன் த எபிடெர்மிஸ். அடுத்து பார்ஷியல் திக்னஸ் ஸ்கின் லாஸ் இன்வால்விங் த எபிடெர்மிஸ் அண்ட் த டெர்மிஸ். அடுத்து ஃபுல் திக்னஸ் ஸ்கின் லாஸ் எக்ஸ்டெண்டிங் இன்டு த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ பட் நாட் த்ரூ த அண்டர்லையிங் ஃபேஷியா. ஸோ இதுல வந்து கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியா இன்வால்வ் ஆகுறது 4. ஓகே, ஃபேஷியா இன்வால்வ் ஆகல சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ வரைக்கும் போயிடுச்சுன்னா 3. ஃபுல் திக்னஸ், அப்புறம் பார்ஷியல் திக்னஸ் இன்வால்விங் த எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் வந்து 2. ஓகே, அடுத்து 4ல வந்து அப்புறம் எக்ஸ்போஸ் ஆயிரும் மசில், போன், டெண்டான், ஜாயிண்ட் அதெல்லாம். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஃப் இட் எக்ஸீட்ஸ் த கேப்லரி அக்ளூசிவ் ப்ரெஷர் தட் இஸ் 30 over 30, அதனால தான் வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாயிரும், ஸ்கின்னுக்கு நெக்ரோஸ் ஆகி அல்சர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல ப்ரிவென்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. bedridden patients turned at least every 2 hours. wheelchair bound patients lift for 10 seconds every 10 minutes. அதெல்லாம். அடுத்து நெக்ஸ்ட் பேரால லாஸ்ட் 4 lines. large skin flaps that include the muscle are the best. இது எதுக்குன்னா வந்து இந்த பெட் சோர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து லார்ஜ் ஸ்கின் ஃபிளாப் அலாங் வித் மசில் அதான் வந்து பெஸ்ட். அண்ட் அக்கேஷனலி அண்ட் இன்டாக்ட் சென்சரி இன்னர்வேஷன் ஏரியா கேன் பி இன்க்ளூடட். எக்ஸாம்பிள், நம்ம சென்சரி சப்ளையும் வேணும்னா we have to take the extensor fascial lata flap with lateral cutaneous nerve of the thigh. அடுத்து vacuum assisted closure, also known as the negative pressure wound closure. pressure வந்து -125 mm mercury. last line, negative pressure may act by decreasing the edema, removing the interstitial fluid and by increasing the blood flow. the mechanism of action. edema கம்மியாக்குன்றது, removing the interstitial fluid and increasing the blood flow. So அடுத்து necrotizing soft tissue infection. So the most common வந்து polymicrobial infection தான். ஓகே, வித் கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அதெல்லாமே வரும். இதுலயும் கிளாஸ்ட்ரீடியா, நான் கிளாஸ்ட்ரீடியான்னு 2 மெயின் டைப் இருக்கு. கிளாஸ்ட்ரீடியல் பேர் வந்து நெக்ரோடைசிங் இன்ஃபெக்ஷன் வந்து கேஸ் கேங்க்ரீன். நான் கிளாஸ்ட்ரீடியல் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் கேங்க்ரீன். அப்புறம் இன்னொன்று வந்து நெக்ரோடைசிங் ஃபேஷைட்டிஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் 2 lines. These infections are characterized by sudden presentation. Rapid progression often leads to a late or missed diagnosis. So sudden present, acute onset. அடுத்து next pageல the variant of necrotizing fasciitis with toxic shock syndrome. அது கேட்ட question இது. Streptococcus pyogenes, which is often called as the flesh eating bug. So Streptococcus pyogenes causes toxic shock syndrome and is also called as flesh eating bug. Last line, tissue biopsies are essential for crystallology, diagnosis and culture. So pus, wound swab டிஷ்யூவே எடுத்து நம்ம அனுப்பிச்சிடணும் கல்ச்சருக்கு. ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஃபீவர் இஸ் ஆஃபன் ஆப்சென்ட் இன் நெக்ரோடைசிங் இன்ஃபெக்ஷன். அப்புறம் அந்த பஸ் கிரேயிஷ் ட்ரைனேஜ் ஆர் டிஷ் வாட்டர் பஸ். அப்புறம் வந்து ஸ்கின் கேங்க்ரீன் இஸ் அ லேட் சைன். இது 3 தான் ரிப்பீட்டடா கேட்கறது. மற்றதெல்லாம் அன்யூஷுவல் பெயின், எடிமா பியாண்ட் எரித்திமா, கிரெப்டஸ், பிளிஸ்டரிங், பிங்க் ஆரஞ்சு ஸ்கின் ஸ்டெய்னிங் அதெல்லாம் எழுதிடலாம். 3.11 அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகே, அது வந்து நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ் ஆஃப் த ஆன்டீரியர் அப்டாமினல் வால். இதுக்கு முன்னாடி வந்ததுல எந்த டயக்ராமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்கார்ஸ். ஸ்கார்ல வந்து பார்த்தோன்னா the maturation phase of the wound healing has been the immature scar becomes mature over a period lasting a year or more. இது ஒரு MCQ. Okay, immature becomes mature over a year or more, but it is at first pink, hard, raised and often itchy. So இதெல்லாம் immature scar ஓட features. pink, hard ஆ இருக்கும், raised ஆ இருக்கும், itchy ஆ இருக்கும். அடுத்து later வந்து they become the collagen fibers become aligned, their tensile strength being in their wave rather than their amount. இது ஒரு true or false statement. Okay, so the strength depends on the weave.
of the collagen rather than the amount. அடுத்து, as the collagen matures and becomes denser, the scar becomes almost acellular as the fibroblast and blood vessels reduce. ஸோ ஸ்கார் மெச்சூர் ஆக நமக்கு வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாகும், ஃபைப்ரோபிளாஸ்ட் கம்மியாகும், அப்புறம் the scar becomes almost acellular. ஸோ எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த மெச்சூர் ஸ்கார் எப்படி இருக்குன்னா, it will be pale, soft, it will be flattened. அடுத்து வந்து itchiness diminishes. So most of these changes occur over the first 3 months, but a scar will continue to mature for 1 or 2 years. முன்னாடி பார்த்த பாயிண்டே தான், மெச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து லாங் 1 or 2 years. Most changes will occur in the first 3 months, but would not be expected to exceed 60 to 80% that of the normal skin. So scars for types atrophic, hypertrophic, keloid அப்படின்னு ரெண்டு இருக்கு. Atrophic scar is pale, flat, stretched in appearance. Okay, so mature scarம் flat தான் இருந்துச்சு, ஆனா வந்து immature scar வந்து mature scar வந்து flat இருந்தது. கலர் வந்து என்ன பார்த்தோம், பேல் தானே? ஆமா, பேல். ஆமா, மெயின் வந்து stretched வேர்ட் பார்த்துக்கணும். Stretched in appearance, often appearing on the back and in the areas of the tension. Okay, so atrophic scar is seen in back and in the areas of the tension. So அடுத்து excision and resuturing may only rarely improve such a scar. Okay, அடுத்து hypertrophic scar, prolonged inflammatory phase of the wound healing and form from unfavorable scar sighting, that is across the lines of the skin tension. In face, these are known as the lines of the facial expression. So keloid scar is defined as the extensive scar tissue that extends beyond the boundaries of the original incision. Etiology unknown. So keloid la வந்து elevated levels of growth factor, deeply pigmented skin, an inherited tendency, and certain areas of the body triangle whose points are the xiphisternum and each shoulder tip. Histology of both hypertrophic and keloid scar shows excess collagen with hypervascularity. ஸோ வந்து ஒரு இம்மெச்சூர் ஸ்கார் மாதிரி தானே, இதெல்லாம் அப்நார்மல் ஸ்கார்ஸ் தானே. ஸோ அதனால இதுல வந்து ஹைப்பர் வேஸ்குலா இருக்கும், கொலாஜன் அதிகமா இருக்கும் ரெண்டுலையுமே. ஓகே, ஹைப்பர் பிளாஸ்டிக்லயும் ஹைப்பர்ட்ரோபிக்லயும் கீலாய்ட்லயும் வித் இன்க்ரீஸ்டு டைப் 3 கொலாஜன். இப்போ இதுல வந்து இந்த லைன்ஸ் ஆஃப் இதுல 3 லைன்ஸ் இருக்குல்ல, ஒன்னு வந்து 3 இருக்கு. ஒன்னு பிளாஸ்கோ லைன்ஸ், இன்னொரு லாங்கர் லைன்ஸ், இன்னொன்னு வந்து என்னது, கிரைசல் லைன்ஸ். சோ கிரைசல் லைன்ஸ் என்னது? கிரைசல் லைன்ஸ் லைன்ஸ் ஆஃப் த எம்பிரியானிக் ஃபியூஷன் என்னது? கிரைசல், அதாவது லாங்கர் லைன்ஸ் படிக்கிறேன். லாங்கர் லைன்ஸ் வந்து காஸ்மெட்டிக் லைன்ஸ் ஐடென்டிஃபைட் இன் cadavers. These are the skin tension lines along the orientation of dermal collagen fibers. Yes, orientation of Langer line வந்து orientation of dermal collagen fibers seen in a cadaver. அதாவது cadaverல இருந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. அதுக்கு அப்புறம் வந்து கிரைசல் லைன்ஸ். கிரைசல் லைன் பாத்தீங்கன்னா these are the lines perpendicular to the underlying muscle. Yes. So better cosmetic than Langer line in living patient. Okay, so more useful வந்து நம்ம கிரைசல் லைன் தான். கிரைசல் லைன்ல தான் நம்ம இன்சிஷன் போடணும், அப்படிதானே? which is perpendicular to the muscle. அடுத்து இன்னொன்னு பிளாஸ்கோ லைன் கொடுத்திருக்கானே. பிளாஸ்கோ கொடுக்கல சார், போர்ஜஸ் ஒன்னு கொடுத்திருக்கான் சார். என்னது போர்ஜஸ்? Borges on the lines formed along the furrow when the skin is relaxed in face. அப்படியே நம்ம வர அந்த மார்க் லைன்ஸ் தாமா. அதாவது skin is relaxed in face ல இருக்கும்போது furrows. அந்த ஓகே 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 ஓகே. லாஸ்கோ லைன்ஸ் தான் தெரியல. அது லைன்ஸ் ஆஃப் ரிலாக்ஸ்டு ஸ்கின் டென்ஷன்னா என்னது? ரிலாக்ஸ்டு ஸ்கின் டென்ஷன்னா இதான் சார் கடைசி சொன்னது. பிளாஸ்கோவா? போர்ஜஸ். பிளாஸ்கோஸ் வந்து தான் எம்பிரியாலஜிக் டெவலப்மென்ட் நினைக்கிறேன். பிளாஸ்கோ லைன்ஸ் ஆர் மேக்ஸிமம் டென்ஷன் லைன்ஸ். அப்படியே லைன்ஸ் ஆஃப் நார்மல் ஸ்கின் டெவலப்மென்ட் கொடுத்திருக்காங்க இன்டர்நெட்ல. ஓகே, பாக்கலாம். சோ அடுத்து இந்த டயகிராம பாத்துக்கணும், கேட்பாங்க. அடுத்து வாட் இஸ் தி சம்மரி பாக்ஸ் ஆஃப் ட்ரீட்மென்ட் ஆஃப் ஹைப்பர்ட்ரோபிக் அண்ட் கீலாய்டு. இதுல வந்து சிலிகான் ஜெல் ஷீட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் லோக்கல் மோல்ட் ஆர் எலாஸ்டிக் கார்மெண்ட்ஸ், ட்ரையாம்சிலோன் இன்ஜெக்ஷன், எக்ஸிஷன் அண்ட் ஸ்டீராய்டு. ஜெனரலா எக்ஸிஷன் வந்து பண்ண மாட்டோம், ஆனா எக்ஸிஷன் பண்ணா யூ ஹேவ் டு எய்தர் யூஸ் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அலாங் வித் இட் ஆர் யூஸ் ரேடியேஷன்.
அப்புறம் இன்ட்ராலீஷனல் எக்ஸிஷன் ஒன்று இருக்கு, அது வந்து ஸ்கீலாய்டுக்கு மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த 3 எக்ஸிஷன் பார்த்துக்கோங்க. இன்ட்ராலீஷனல் எக்ஸிஷன் ஒன்று இருக்கு, அடுத்து லேசரு, அப்புறம் விட்டமின் இ ஆர் பாம் ஆயில் மசாஜ், இது வந்து அன்ப்ரூவன். ஸோ ஆல் எக்ஸிஷன் ஆர் அசோசியேட்டட் வித் ஹை ரேட்ஸ் ஆஃப் ரிகரன்ஸ். அடுத்து அவாய்டபிள் ஸ்காரிங்ல 5th லைன், டர்ட் ingrained tattooed scar is usually preventable by proper initial scrubbing and cleansing of the wound. அடுத்து நெக்ஸ்ட், mismatched or misaligned scar result from failure to recognize the normal landmark such as the lip vermilion or white roll interface. அடுத்து eyelid and nostril field margin and hair lines such as the eyebrows mistake. ஸோ இதுல வந்து இந்த டயக்ராம் 3.13 அது வந்து டர்ட் இன்டகிரேட்டட் ஸ்கார். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இந்த மால் அலைன்டு ஆர் மிஸ்மேட்ச்டு ஆர் மால் அலைன்டு கொடுக்கல, சைட் எல்லாம் பார்த்துக்கணும். வெர்மிலியன் பார்டர் ஆஃப் லிப்பு, ஐலிடு, நாஸ்ட்ரில்ஸோட ஃப்ரீ மார்ஜின், அப்புறம் ஹேர் லைன்ஸ் சச் அஸ் ஐப்ரோஸ் அண்ட் முஸ்டாக். So treatment consists, so what is the treatment for mismatched or mal-aligned scar? Excision and resuturing. So next, poorly contoured scars can be stepped, grooved or pin cushioned. So rendu type, misaligned or misaligned vera, poorly contoured vera. Poorly contoured means they can be stepped, grooved or pin cushioned. Most are caused by the poor alignment of the deep structures such as the muscle or fat. But trapdoor or pin cushion scars are often unavoidable unless the almost circumferential wound can be excised initially. So poorly contoured scars is caused by the poor alignment of the underlying muscle or fat. So we have to prevent the full excess trap pin cushion scar. மற்றதுக்கெல்லாம் late treatment consists of scar excision and correct alignment, as in the case of a trapdoor scar, an excision of the scar margin and repair using the W or Z plasty. அடுத்து suture marks may be minimized. இது கேட்போம், இது important para. Suture marks may be minimized by using a monofilament sutures that are removed early 3 to 5 days. Sutures inserted under tension will leave marks. Wound can be strengthened post suture removal by the use of the sticky strips. Fine sutures 6-0 or smaller placed close to the wound margins tends to leave less scarring. Okay, so close up போடணும், சின்ன needle யூஸ் பண்ணணும், சீக்கிரம் suture remove பண்ணணும். Post removal you can use sticky strips. Subcutaneous suturing avoids marks either side of the wound or incision. Last, contractures, where the when the scar causes the joint or flexion crease, a tight web may form restricting the range of the movements at the joint. So last line, splinting and intensive physiotherapy are often required. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து மல்டிபிள் Z-plasties பண்ணணும். ஸோ போஸ்ட் Z-plasty, splinting and intensive physiotherapy are often required. அந்த டயக்ராம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை இதுல எல்லாம். அந்த 2 டயக்ராம் டர்ட் இம்ப்ரெக்னேட்டட் ஸ்காரு, இன்டகிரேட்டட் ஸ்காரு, நெக்ரோடைசிங் ஃபேஷியட்டிஸோட டயக்ராம் பார்த்துக்கணும். அடுத்து வேக் டயக்ராம்லாம் உங்களுக்கு தெரியும். மற்றபடி அவ்வளோதான் இந்த சாப்டர்ல. ஸ்டேஜிங் ஆஃப் ப்ரெஷர் சோர் வந்து இப்பெல்லாம் டயக்ராம் கொடுத்து கேட்குறான், அதுல உள்ள என்ன தெரியவே மாட்டேங்குது ஒன்றும், போன் எக்ஸ்போஸ்டா இல்லையான்னு. இதுக்கு என்ன சார் ஃபிகர் 3.9 சொல்லுங்க கிரேட். ஏதா 3.9 ஃபிகர் 3.9 3.9 அதுக்கே தெரியலையே. அதுக்கே தெரியல. அதான் எப்படிதான் அவங்க ஸ்கின் பார்த்தோன்னே எப்படி அது சப்கியூட்டேனியஸ் வரைக்கும் இருக்கா, எபிடெர்மிஸ் வரைக்கும் இருக்கான்னு எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. ஆனா நான் மோஸ்டா பார்த்த வரைக்கும் அந்த கிரேட் 4 தான் கொடுக்குறான். இதெல்லாம் கிரேட் 4 தான் அந்த 3.9லாம். ஓகே ஓகே சார். சோ அவ்வளவுதான். இந்த கீலாய்டுக்கு வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? கீலாய்டு ஒரு இன்னொரு என்ன கம்ப்ரசிவ் ட்ரெஸ்ஸிங்கா? அது ஒரு அதான் சரி, சிலிகான் ஷீட்டிங், எலாஸ்டிக் கார்மெண்ட்ஸ், எலாஸ்டிக் கார்மெண்ட்ஸ், இன்ட்ராலிஷனல் ஸ்டீராய்டு, இன்ட்ராலிஷனல் எக்ஸிஷன் வித் ரேடியோதெரபி ஆர் வித் இது அதெல்லாம் பண்ணலாம். எக்ஸிஷன் வித் ஸ்டீராய்டு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே.